2000 ரூபாய்க்கு குறைவான கிரெடிட் டெபிட் கார்டு பரிவர்த்தனைக்கு 18% GST வரி விதிப்பதை மத்திய அரசு தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 54வது GST கூட்டம் நடைபெற்றது. இதில் புற்றுநோய் மருந்துகளுக்கான GST வரி 12லிருந்து 5% குறைக்கப்பட்டிருப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். GST rate on cancer drugs are also being brought down. It's being reduced from 12% to 5%. in order to further reduce the cost of cancer treatment. பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி படிப்பு மானியத்திற்கு GST வரியிலிருந்து விலக்கு தர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கம்மைக்கான தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. குரங்கம்மை தொற்று இதுவரை 116 நாடுகளில் பரவியதை அடுத்து குரங்கம்மையை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அண்மையில் அறிவித்தது. இந்தியாவில் குரங்கம்மை தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டு இந்தியா திரும்பிய ஒரு இளைஞருக்கு தற்போது குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எனினும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ள வகைப்பாட்டைச் சேர்ந்த குரங்கம்மை இது இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட நபர் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. செஞ்சி ராமச்சந்திரன் விஜய் கட்சிக்கு செல்கிறார் என்பது வதந்தி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தருவது அரசின் கடமை என்றார். தாங்கள் சுட்டிக்காட்டும் குறைகளை ஆய்வு செய்து சரி செய்வதை விட்டுவிட்டு தனக்கு எதிராக கருத்துக்கள் கூறுவதாக EPS குற்றம் சாட்டினார். செஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்கிறார் என்பது வதந்தி என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடல் இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க, உழைத்துக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு வலிமையான இயக்கம், 30 ஆண்டுகாலம் ஆட்சி செய்த இயக்கம், பொன்விழா கண்ட கட்சி. அதனால் வேணுமெனே திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகையில் வதந்தியை கிளப்பிட்டிருக்குது. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக போராட்டம் நடத்துபவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு தீர்வு காண வேண்டும் எனவும் EPS கேட்டுக் கொண்டார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் தாங்கள் இழக்க விரும்பவில்லை என்று முன்னாள் அமைச்சரும் OPS ஆதரவாளருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் யாரையும் இழக்க விரும்பல, எடப்பாடியும் இழக்க விரும்பல, மற்றவர்களையும் இழக்க விரும்பல. அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்று அனைத்து தொண்டர்களும் விரும்புவதாகவும் வைத்திலிங்கம் கூறினார். இன்னும் அவர்கள் சுற்றுப்பணம் ஒருங்கிணைக்க செல்கிறார்கள். அவரையும் TTV அவர்களையும் OPS அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருடைய தொண்டனின் எண்ணம். டிசம்பரில் அனைவரும் ஒற்றுமையாவார்கள் எனவும் 2026ஆம் ஆண்டில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் வைத்திலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு திட்டமிட்ட தேதியில் இருந்து தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடலை அண்மையில் அறிமுகம் செய்த அக்கட்சியின் தலைவர் விஜய் முதல் மாநில மாநாடு குறித்தும் அறிவித்திருந்தார். அதன்படி வரும் 23ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறை அனுமதி பெற காலதாமதம் ஆனதால் மாநாடு தேதி தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை விதித்துள்ள 33 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ள நிலையில் மிக குறுகிய காலத்தில் அது சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் மாநாட்டை வேறு தேதியில் நடத்த கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் மாநாட்டிற்கு அனுமதி அளித்ததில் எந்த தாமதமும் செய்யவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி தாவேகா நிர்வாகிகள் அனுமதி கேட்டதாக கூறியுள்ள காவல்துறை 2ஆம் தேதி 21 கேள்விகளை கேட்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர். 5 நாட்களில் பதில் தர உத்தரவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். விஜய் தரப்பினர் கடந்த 6ஆம் தேதி பதிலளித்த நிலையில் 8ஆம் தேதியே மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். விஜய் மாநாட்டிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இல்லையா என்பதை விஜயிடமே கேட்கலாம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? முதல்ல போய் அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேட்க வேண்டிய எங்ககிட்ட கேட்குறீங்க, கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, என்ன எதிர்ப்பு?
உதயநிதிக்கு போட்டியாக வந்துவிடுவார் என்பதாலேயே விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறதா என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்போ நீங்கள் ஒரு மாநாடு முதல்ல ஒரு மாநாடு ஒரு கட்சி துவங்குதுன்னா அதில் ஏன் உங்களுக்கு அச்சம், பயம், அதிர்வு? ஒருவேளை உதயநிதிக்கு இவர் போட்டியாக வந்துடுவாரோ, இவருடைய எதிர்காலத்துக்கு போட்டியாக வந்துடுவாரோன்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. உதயநிதியின் இந்த கருத்தால் சமூக வலைதளங்களில் திமுக தவேக தொண்டர்களிடையே வார்த்தை போர் மூண்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. வி. ரமணா ஆகியோர் மீதான குட்கா வழக்கின் விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்கப்பட்டது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி. வி. ரமணா, முன்னாள் டிஜிபி டி. கே. ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் என 27 பேருக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இவர்கள் அனைவரும் நேரில் ஆஜராகும்படி சென்னை எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. அதன்படி சி. விஜயபாஸ்கர், பி. வி. ரமணா, டி. கே. ராஜேந்திரன், ஜார்ஜ் உள்ளிட்ட 25 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஜோடிக்கப்பட்ட, புனையப்பட்ட தவறான வழக்கு. இதை நாங்கள் நீதியை பெரிதும் நம்புகின்றோம், மதிக்கின்றோம். சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே வாதிட்டு நிரபராதி என்பதை நிச்சயமாக நிரூபிப்போம். முதன்முறையாக வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விசாரணை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் சாலை விபத்தில் தாய் மீது கவிழ்ந்த ஆட்டோவை தனி உறுத்தியாக 14 வயது சிறுமி ஒருவர் தூக்கி காப்பாற்றிய வீடியோ வைரலாகியுள்ளது. மங்களூரு நகரின் புறநகரில் உள்ள கிணிக்கோலி பகுதியில் சேத்தனா என்பவர் டியூசனில் இருந்து தனது மகளை அழைத்து வரச் சென்றிருந்தார். கவனமின்றி அவர் சாலையை கடந்ததால் அதிவேகமாக வந்த ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சேத்தனா மீது மோதியது. தாயின் மீது ஆட்டோ கவிழ்ந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது 14 வயது மகள் சற்றும் தாமதிக்காமல் தீரத்துடன் தனியாளாக அந்த ஆட்டோவை தூக்கி நிறுத்தி தாயை காப்பாற்றினார். ஆட்டோவில் இருந்தவர்களும் பீதியுடன் வெளியேற அனைவரும் சேர்ந்து படுகாயமடைந்த சேத்தனாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சமூக வலைதளங்களில் பரவும் இந்த காணொலியில் சிறுமியின் தாய்ப்பாசம், அவரது துணிச்சலை வெளிக்கொண்டு வந்திருப்பதாக பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள நடிகர் ஜெயம் ரவி, நீண்டகால யோசனை மற்றும் பரிசீலனைக்கு பிறகே ஆர்த்தியை பிரிய முடிவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். ஆர்த்தியை பிரியும் முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்றும், தன்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். தனது தனி உரிமையையும் தனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமையையும் மதிப்பளிக்கும்படியும் ஜெயம் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். விவாகரத்து முடிவு தனது சொந்த முடிவு என்றும், நடிப்பின் மூலம் ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்பதே தனது முன்னுரிமை என்றும் ஜெயம் ரவி குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் வீடுகளில் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் தடுப்புகள் வைத்திருப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளின் முன்பு அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் பூந்தொட்டிகள் வைத்துள்ளதாகவும் அவற்றை அகற்ற உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொது இடங்களில் சட்டவிரோதமாக அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அனைத்து நோ பார்க்கிங் போர்டுகள், நோ பார்க்கிங் தடுப்புகள் அகற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் தடுப்புகளை வைத்திருப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். மேலும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் இதுகுறித்தான விதிமுறைகளை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் பத்திரிகை ஊடகங்களிலும் பிரசுரிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். தமிழ்நாட்டில் HP லேப்டாப்புகளை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், HP லேப்டாப்கள் மற்றும் கணினிகளை தயாரிப்பதற்காக HP மற்றும் பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஒரகடத்தில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். This new plant to be set up by HP and Paget will be set up in Tamil Nadu. Initially, it will employ about 1,500
persons, and as production increases, the employment will also increase. பிரதமர் மோடியின் மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் இப்பணிகள் வரும் ஜனவரி மாதம் முதல் தொடங்கப்படும் எனவும் 1500 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறும் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 20 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டு தனித்து போட்டியிடுவதை உறுதி செய்துள்ளது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானாவுக்கு வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தனது 40 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியுடன் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பேச்சுவார்த்தையில் ஆம் ஆத்மி கட்சி 10 தொகுதிகளை கேட்டதாகவும் காங்கிரஸ் 7 தொகுதிகளை மட்டுமே கொடுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் 20 வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டது. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய வரும் 12ஆம் தேதி இறுதி நாள் என்பதால் தாமதிக்காமல் ஆம் ஆத்மி கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது.